வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 17 3ஆம் பகுதி. அந்தப்புறத்தில் ஓர் அரியணை. நூர்ஜஹான் விதவையானதுக்கு பின்னணியில ஏதேனும் காரணம் இருக்கா? அதாவது நூர்ஜஹானை மனம் செய்து கொள்வதற்காகவே அவருடைய கணவரை தீர்த்து கட்டியவர் ஜஹாங்கீர்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அதே சமயம் விதவியான நூர்ஜஹானை கல்யாணம் செய்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக ஜஹாங்கீர் மீது இவ்வளவு பெரிய ஒரு பழியை போடுறது தப்புன்னும் சில பேர் சொல்றாங்க. ஆனா வங்காள கவர்னரா நியமிக்கப்பட்ட நூர்ஜஹானோட ஹஸ்பண்ட் ஷெரஃப் கான் கொஞ்சம் தான் தோன்றித்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்துக்கிட்டதால அதை பத்தி தெரிய வந்த ஜஹாங்கீர் குத்துதீன்ற ஒரு பிரமுகரை வங்காளத்துக்கு அனுப்புறாரு. விசாரணையின் பொழுது 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. ஷெரஃப் கான் தரக்குறைவா ஜஹாங்கீரை பற்றி பேசியதை பார்த்துட்டு குத்புதீன் அவரை கைது செய்ய முனைய கோபம் கொண்ட ஷெரஃப் கான் உரையிலிருந்து வாளை உருவி குத்துதீன் வயிற்றில் செலுத்தி அவரை கொன்னுடுறாரு. இதை பார்த்த மெய்க்காவலர்கள் ஷெரஃப் கானை வாளை சுழற்றி வெட்டி போட்டுடுறாங்க. இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு தான் நூர்ஜஹான் தன் பெண் குழந்தையோட அரண்மனைக்கு போய் தங்கியதும் பிற்பாடு ஜஹாங்கீர் அவரை மணந்து கொண்டதும் நடந்தேறியது. மொத்தத்தில் ஷெரஃப் கான் கொலை ஜஹாங்கீர் பாதுஷாவுக்கு வசதியாக போயிடுச்சு. அதுக்காக கொலை திட்டத்தையே மன்னர் தான் தீட்டினாரு என்பதற்கு திட்டவட்டமான ஆதாரம்லாம் எதுவும் கிடையாது. சரி, போனது போகட்டும். புதுவாழ்வு வந்த பிறகு பேரழகி நூர்ஜஹானோட பழைய வாழ்க்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயம். மகாராணியோட பெருமைகள், அவங்களோட திறமைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். முக்காடு போட்டுக்கிட்டாலும் மோதிரம் அணிந்து கொண்டாலும் பெண்கள் மட்டும் மனது வைத்தோன்னா அவங்களுக்கு வானந்தா எல்லைன்றதுக்கு நூர்ஜஹான் ஒரு உதாரணம். சகல கலைகளும் ராணிக்கு அத்துப்படி. ஏராளமான அழகு, ஏகமான சுறுசுறுப்பு கொண்ட அவரை ஒரு நிமிடம் சோம்பி அமர்ந்து யாரும் அரண்மனையில் பார்த்ததில்லை. மன்னருக்கு முக்கிய ராணிகளுக்கும் புது புது வகையான உடைகளை டிசைன் செய்தவர் நூர்ஜஹான் தான். ஆபரணங்களானாலும் சரி, ராணி வரைந்து காட்ட பொற்கொள்ளர்கள் அவற்றை நேர்த்தியாக உருவாக்குவாங்க. மன்னரோட பிரத்யேக அறையில் இருந்த பிரதான கம்பள விரிப்புகளும் நூர்ஜஹானோட தயாரிப்பு. கவிதை புனையறதுலேயும் ராணிக்கு ஏக திறமை இருந்தது. ஜஹாங்கீர் காதல் உணர்வோடு தலைப்பு கொடுக்க மின்னலா மனைவியிடமிருந்து வந்து விழும் கவிதைகள். வேட்டையிலும் மிகுந்த தேர்ச்சி நூர்ஜஹானுக்கு உண்டு. ஒருமுறை, இன்று நான் 4 புலிகளை வீழ்த்தாமல் திரும்ப மாட்டேன் என்று துப்பாக்கி ரவைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் நூர்ஜஹான். 4 புலிகளை வீழ்த்திவிட்டு திரும்பினார். ஒரு புலிக்கு மட்டும் அதிகப்படியாக ஒரு ரவை தேவைப்பட்டு விட்டது குறித்து பிற்பாடு கணவரிடம் ரொம்பவும் வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நூர்ஜஹான். வேட்டையாடிட்டு அரண்மனைக்கு திரும்பிய உடனே புது புது வாசன திரவியங்களை தயாரிக்க அமர்ந்திடுவார் மகாராணி. இன்னைக்கு புகழ்பெற்ற அத்தருணம் வாசன திரவியத்தை முதலில் கண்டுபிடித்து உருவாக்கியவர் நூர்ஜஹான் தான். அதை முகர்ந்துட்டு பிரமித்து போன பாதுஷா மனைவிக்கு பரிசாலித்தது ஒரு அற்புதமான முத்துமாலை. இத்தனை ஜோடிகளுக்கும் நடுவே சுமார் 500 அனாதை பெண்களுக்கு திருமணமும் நிதியுதவியும் இரக்க உணர்வோடு செய்து மறுவாழ்வு தந்தவர் நூர்ஜஹான். பேச்சுக்கலை, காதல் கலை, ராஜதந்திரம் இப்படி அனைத்திலும் கொடிக்கட்டி பறந்தார் நூர்ஜஹான். மன்னர் மதிமயங்கி போய் அடியோடு தன்னை இழந்ததை யார்தான் ஆட்சேபிக்க முடியும்? ஆகவே சாம்ராஜ்யத்தில் நூர்ஜஹானோட செல்வாக்கு பொங்கி பரவியதில் வியப்படைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. போக போக ராணியோட தலையசைப்பு இல்லாமல் எதுவுமே அசையாத நிலை ஏற்பட்டுடுச்சு. வேகம் ஒன்று சொன்னால் அதுதான் சட்டம். எல்லாமே இனி அவள்தான். தினமும் எனக்கு அருந்த ஒயினும் உண்ண உணவும் அவள் தன் கையால் தந்தால் போதும் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் ஜஹாங்கீர் சக்கரவர்த்தி. தங்க நாணயங்களிலும் ராணியோட பெயரை பதிக்க செய்தார். ஜஹாங்கீர் பாதுஷாவோட ஆணைப்படி மகாராணி நூர்ஜஹான் பேகத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த தங்க நாணயம் 100 மடங்கு மேலும் ஒளிபெறுகிறது என்ற வார்த்தைகளுடன். பிறகு என்ன, தனியாகவே பால்கனியில் ஒரு சிம்மாசனம் போட்டுக்கிட்டு ராணி அமர்வதும் கீழே மந்திரி பிரதானிகள் மனுக்களோடு கியூவில் நிற்கிறதும் அன்றாட வேலையானது. இதே சமயம் நூர்ஜஹானும் கணவரின் தேவைகளை ஒரு தாய்க்குரிய நேசத்தோடையும் அக்கறையோடையும் கவனித்துக்கிட்டாரு. நூர்ஜஹானோட தந்தை இதிமத் உத்தௌலாவும் சகோதரர் அசஃப் கானும் கூட சாம்ராஜ்யத்தில் அசாதாரண செல்வாக்கோட விளங்கினாங்க. ஷாஜஹானை மனம் செய்து கொண்ட மும்தாஜ் இந்த அசஃப் கானோட மகள் தான். மொத்தத்தில் இவர்கள் அடங்கிய ஒரு உச்சக்கட்ட கிச்சன் கேபினெட் அரண்மனையில் உருவானது. மூத்த மகன் குஸ்ருவை எந்த அளவுக்கு ஜஹாங்கீர் பாதுஷா வெறுத்தாரோ அதே அளவுக்கு அவரோட இளைய மகன் குர்ரத்தை நேசித்தார் மன்னர். இளவரசருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு நிறையவே இருந்தது. நூர்ஜஹானிடமும் புத்திசாலியான இளவரசர் நல்ல பெயரை எடுத்திருந்தார். சிறந்த வீரராகவும் இவர் திகழ்ந்தார். மேவாரை சேர்ந்த ராஜபுத்திர புரட்சி வீரர் ராணா பிரதாப் இறந்த பிறகு அவரோட மகன் அமர் சிங் முகலாய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து குரில்லா பொருளை ஈடுபட்டது குறித்து முன்னொரு அத்தியாயத்தில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். மேவார் முழுமையாக டெல்லி ஆதிக்கத்தில் வர்றதுக்காக அவர் தன்னோட இளைய மகன் குர்ரத்தை மேவாருக்கு அனுப்பி வச்சார்.
2 பேரும் சண்டை போட்டதில் அமர் சிங் தோத்து போயிட்டாரு. உடனே அவர் தன்னோட இளைய மகன் கரண் சிங்கை முகலாய இளவரசரோடு ஆக்ரா அனுப்பினார். வயதாகி விட்டதால் தான் நேரில் வர முடியலன்னு மன்னிப்பு கடிதத்தை அனுப்பினார். மிகுந்த மரியாதையோடையும் கண்ணியத்தோடும் நடந்துக்கிட்டு முகம் மலர்ந்த ஜஹாங்கீர் மேவார் இளவரசரை தன் அருகில் அன்புடன் அமர்த்தி கொண்டு நட்பு மலர்ந்தது. எனக்கு தலை வணங்கி தனிப்பட்ட மரியாதையெல்லாம் கூட ராணா தர வேண்டியதில்லை. நம் குடையின் கீழே நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தாலே போதும்னு சொன்னார். இதை தவிர்த்து யானை, குதிரை, முத்துமாலை, சரிகை உடைகள், வைரங்கள் பதிக்கப்பட்ட குருவால், தங்கக்கோப்பைகள்னு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்பினார். இதன் பிறகு மேவார் ராஜபுத்திரர்கள் முகலாய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்கவில்லை. பிற்பாடு அவுரங்கசீப் ஆட்சியில் அவர்கள் மீண்டும் சீண்டப்படும் வரை. இதைத் தொடர்ந்து தட்சிண பிரதேசத்தில் அக்பர் காலத்திலிருந்தே வழிக்கு வராமல் இருந்த நிஜாம் ஷாஜி வம்சத்தை சேர்ந்த வீரர் மாலிக் அம்பர் மராட்டியர்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைக்க இளவரசர் குர்ரம் தலைமையில் ஒரு பெரும் படை போயிட்டு இளவரசரின் வீரத்தை சமாளிக்க முடியாத மாலிக் அம்பர் டெல்லிக்கு கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டு சமாதான உடன்படிக்கை செய்தார். இப்படி வெற்றி கொடி நாட்டிவிட்டு ஏராளமான நகைகளோடு வைர வைடூரியங்களோடு பரிசு பொருட்களோடு ஆக்ராவுக்கு திரும்பிய இளவரசரை தன் அரியணையிலிருந்து இறங்கி வந்து ஜஹாங்கீர் ஆற தழுவிக்கொண்டார். கூடவே மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கிடையே மகனின் தலைமீது தங்க நாணயங்களையும் வைர நகைகளையும் அருவியாக கவிழ்த்து அபிஷேகமும் செய்து பரவசப்பட்டார் ஷாஜகான். அதாவது ஷாஜகான் என்றால் உலகத்தை ஆள்பவர் என்ற பட்டப்பெயரை இளவரசருக்கு ஜஹாங்கீர் சூட்டியது அப்பொழுது தான். முகலாய சாம்ராஜ்யத்துக்கு பெருமை சேர்த்த இளவரசருக்காக அந்தப்புரத்தில் வரலாறு காணாத வகையில் ஒரு கோலாகலமான விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த நூர்ஜஹான் பேகம். ஆனால் நூர்ஜஹான் ஷாஜகான் நட்பு வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. பின்னர் ஒரே உரையில் எப்படி 2 கத்திகள் இருக்க முடியும்? நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.